நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை கரும்பு கடை பகுதியில் இயங்கும் ஜீவசாந்தி அறக்கட்டளை அமைப்பின் நிறுவனருக்கு தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில தலைவர் டி. செல்வம் அவர்கள் மனித சேவையை ஊக்கப்படுத்தும் விதத்தில் பொன்னாடை போற்றி கௌரவித்தார். உடன் அமைப்பின் மாநில பொருளாளர் பி. எஸ். சுரேஷ் மற்றும் மாநில நிர்வாக கமிட்டிகள், கரும்பு கடை கிளை நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஜீவசாந்தியின் அணையா அடுப்பு மற்றும் சமத்துவ சஹர் உணவு 2025 என்ற திட்டத்தில் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் உணவு அளிக்கும் அன்பாலய நிர்வாகி நுகர்வோர் அமைப்பின் மாநில தலைவர் டி. செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பைபாஸ் சாலையில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் தலைமையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். பழனி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ், ஆண்டிப்பட்டி பாஜக நிர்வாகி எல்லதுரை என்பவரின் மனைவியை தவறாக பேசிய குற்றத்திற்காக தாலுகா காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து நீதிமன்ற வளாக முன்பு கட்சி நிர்வாகிகள் குவிந்துள்ளதால் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். கர்நாடக மாநில எல்லை ஆனைக்கல் பகுதியில் கூஸ்கூர் கிராமத்தில் மத்தூர் அம்மா கோவிலில் நேற்று தேரோட்டம் நடந்தது. தேரோட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் இருந்து 2 தேர்கள் டிராக்டர் மற்றும் காளை மாடுகள் வாயிலாக இழுத்து வரப்பட்டன. அப்படி இழுத்து வரப்பட்ட 120 அடியிலிருந்து 150 அடி உயர தேர் பலத்த காற்றுக்கு சாய்ந்து பக்தர்கள் மீது விழுந்தது. 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2 பேர் பலியானார்கள். போலீசார் விசாரித்து வருகின்றார்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் நடத்தினர். கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுத்தால் போராட்டம் வெடிக்கும் என தமிழக அரசுக்கு ஜாக்டோ ஜியோ சங்கங்கள் எச்சரிக்கை. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் அரசு பணிமனை பணியாளர்களுக்கும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கும் மோர் பாக்கெட் வழங்க போக்குவரத்து கிளை மேலாளர்களுக்கு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். கோவை நேரு பொறியியல் கல்லூரி விடுதியில் சீனியர் மாணவர்கள் 1ஆம் ஆண்டு மாணவர்களை இரவு முழுவதும் மண்டியிடச் செய்து கைகளை உயர்த்தி வைக்க சொல்லி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து கல்லூரி நிர்வாகம் தாக்குதலில் ஈடுபட்ட மாணவர்கள் 13 பேரை கல்லூரியில் இருந்து இடைநீக்கம் செய்துள்ளது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.